வணக்கம் மக்களே. தோலோடு உள்ள முழு கருப்பு உளுந்தில் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உடச்ச கருப்பு உளுந்துலையும் இந்த அடை செய்யலாம். இந்த கருப்பு உளுந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இடுப்பு வலி, முழங்கால் வலிக்கு ரொம்ப நல்லது. இதில் நாம் 200 ml டம்ளரில் 2 கப் எடுத்து அதை நல்லா 5-6 தடவை வாஷ் பண்ணிக்கிறோம். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த கருப்பு உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து இதை கொரன்னு தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், நல்லா துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் 1 ஃபைனாக கட் பண்ணது, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டு காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு ஒரு பெரிய உருண்டை எடுத்து நாம் தின்னாக நல்ல மெல்லீஸாக இந்த அடையை தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டு நடுவுலையும் சுற்றியும் எண்ணெய் லேசாக ஊற்றிட்டு நல்லா நிதானமாக வேக விட்டு திருப்பி விட்டுடலாம். இதை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவியும் நாம் இந்த அடையை தட்டி எடுத்து கல்லில் போடலாம். இந்த கருப்பு உளுந்து பெண்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. அவசியம் செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒன்று இந்த கருப்பு உளுந்து அடை. இந்த அடை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக, நைட்டு டின்னராக, இல்லை ஈவினிங் டிஃபனாக செஞ்சு சாப்பிட்லாங்க. நன்றி, வணக்கம்.